மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ எஸ் மக்களே, ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு லைவ் இல்லை அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. சாரி மக்களே, கொஞ்சம் நெட் இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால தான் லைவ் பண்ண முடியல. ஸோ ரெக்கார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக வந்துடும். ஸோ 2 டேஸாக வந்து நம்ம ஈரோட்டில் வந்து கொஞ்சம் ஒர்க்காக போயிருந்தோம். ஸோ அஃபிஷியல் ஒர்க்காக கொஞ்சம் அலையிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து வீடியோஸும் போட முடியல, லைவ் பண்ண முடியல. ஸோ இது நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஸோ போயிடலாமே. ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது குவெரிஸோ இஷ்யூஸோ இருந்துச்சுன்னா ஸோ இதான் என்னோட ஐடி. எப்போ மெசேஜ் பண்ணுங்க, மேலே இருக்குது ஜாக்கின் சாரோடது. ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கியா, ஸோ வேணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1199 நீங்கள் ராயல் பாஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா CWJ40 கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களோட பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த ராயல் பாஸ் பக்காவான ஒரு பெனிஃபிட்டான மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்றத நம்பி ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாமே. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம், May 15, 2025 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சுன்றத பார்க்க போகிறோம். 14 வரையும் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அடுத்ததுக்கான கண்டினியூஷனாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ் டன். போலாமா? இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் May 15 இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. UN 1994 இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இந்த டே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நார்மலாக வந்து ஒரு எப்படி சொல்றது, ஸோ ஒரு ஃபேமிலிஸ் வந்து இந்த வேர்ல்டில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படிலாம் சரி பண்ணணும், ஸோ அதுக்கான அவேர்னஸ்லாம் எவ்வளோ கிரியேட் பண்ணணும், இந்த ஃபேமிலி பாண்ட் எவ்வளோ முக்கியம், அது வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. UN 1994 இருந்து May 15 இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டரஸ், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூயார்க் US, ஃபவுண்டட் 1945. எஸ். ஸோ இதே மாதிரி 8வது UN குளோபல் ரோட் சேஃப்டி வீக் என்னைக்கு, May 12 முதல் 18 வரை, May 12 to 18 வரை UN குளோபல் ரோட் சேஃப்டி வீக் வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. 8வது எடிஷனு. கிளியர். அப்ப க்ளூ சொல்ல. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், ஸோ நீங்கள் உங்களோட ஃபேமிலி 15, எஸ், ஸோ ஒரு 15 இயர்ஸ் வந்து நீங்கள் ஃபேமிலியில் இருந்துட்டீங்க, ஃபேமிலியோட சேர்ந்து இருந்துட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்து வந்து உங்களால் ஃபேமிலி இல்லாமல் இருக்க முடியாது. ஓகேவா? அதான் க்ளூ. ஸோ 15 இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஃபேமிலியோட இருந்துட்டீங்கன்னா அடுத்து உங்களால் ஃபேமிலி இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அப்போனா சார் நான் 15 வயசுமா நான் பிறந்ததுலேருந்து என் ஃபேமிலியோட தான் இருக்கேன், அதனால தான் நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்கள் ஃபேமிலியோட இருக்கீங்க, உங்களால் தனியாக இருக்க முடியாது. ஓகே, எஸ். அப்போ ஸோ MN Srinivasu நேம்டு IAMAI சேர்பர்சன் ஃபார் 2 year tenure, அதாவது 2 வருஷத்துக்கு வந்து நம்ம ஹர்ஷ் ஜெயினை ரீப்ளேஸ் பண்ணி இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்பர்சனாக நம்ம MN Srinivasu அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் யார் தெரியுமா? நம்ம பில் டெஸ்க் இருக்கு பார்த்தீங்களா? எஸ். ஸோ அதோட கோஃபவுண்டர் சரி, MN Srinivasu அதோட கோஃபவுண்டர். அவர் தான் நம்ம இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்பர்சனாக 2 வருஷத்துக்கு நம்ம ஹர்ஷ் ஜெயினை ரீப்ளேஸ் பண்ணி பொறுப்பெடுத்திருக்கிறார். ஸோ அவரோட சேர்த்து வைஸ் சேர்பர்சனாக ஹர்ஷில் மாத்தூர், ரோசர் பேயோட CEO கோஃபவுண்டர் சொல்லுவாங்க. ஸோ ஹர்ஷில் மாத்தூர் அவர் வந்து வைஸ் சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். அவர் மட்டும் இல்லாமல் ஃபோன்பேயோட CEO இருக்கார் பார்த்தீங்களா, சமீர் நிகாம், அவர் வந்து ட்ரெஷரராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ எல்லாமே முக்கியமான ஆளுகள் எல்லாமே ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த மொத்தம் இந்த கவுன்சிலோட மொத்த மெம்பர் எத்தனை பேர் அப்படின்னு, இந்த அசோசியேஷன் மொத்த மெம்பர் 24 பேர். சரி, 2 வருஷத்துக்கு இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பொறுப்புகளை தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. MN Srinivasu பில் டெஸ்கோட கோஃபவுண்டர், அவர் தான் IAMAயோட சேர்பர்சனாக பொறுப்பெடுத்திருக்கிறார். ரைட்டு. ஸோ IAMA சேர்பர்சன் யாரு? Srinivasu, ஃபவுண்டர் 2004, ஹெட்குவார்ட்டர்ஸ் மும்பை. ஓகே, இதே மாதிரி விபோர் ஜெயின் ஆக்டிங் CEO ஆஃப் ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் ONDC இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ONDCன்னு சொல்லுவோம், ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். ஸோ அதோட ஆக்டிங் சிஓவாக விபோர் ஜெயின் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். சரி, ஆக்டிங் தான் வந்து பர்மனன்ட் CEO கிடையாது இன்னும். சரி, ஆக்டிங்காக தான் வந்து இவர் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். கிளியர். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், ஸோ இன்டர்நெட்டும் மொபைலும் வந்து எதோட அசோசியேட் ஆகிருக்கும்? எஸ், ஸோ இன்டர்நெட்டும் மொபைலும் வந்து எதோட அசோசியேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீனிவாசுக்கு எந்தமோ க்ளூ வச்சுக்கணே. எஸ், ஸோ இன்டர்நெட்டும் மொபைலும் வந்து எப்படி அசோசியேட் ஆகிருக்கும்னா, எஸ், ஸோ இன்டர்நெட்டும் இதுவும் எப்படி வந்து அசோசியேட் ஆயிருக்கும்னா, சீனியும் வாசு மாதிரி. சரியா? சீனியும் வாசு மாதிரி இந்த மொபைல் இன்டர்நெட் வந்து எப்பவுமே அசோசியேட் ஆயிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சீனியும் வாசு என்னது அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 பேர். சீனியும் வாசுவும் இன்டர்நெட்டும் மொபைல் மாதிரி அசோசியேட் ஆகியே இருப்பாங்க. எஸ், கரெக்ட். அதான் சொல்லுவாங்க. என்னடா என்னமோ சொல்ல நினைச்சேன். கரெக்ட். எஸ். ஸோ டாக்டர் மனோஜ் குமார் ஜவார் அசைம்ஸ் சார்ஜஸ் CMD ஆஃப் PTC India Limited, அதாவது PTC India Limitedோட CMD-ஆக நம்ம மனோஜ் குமார் ஜவார் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். ராஜீவ் குமார் மிஸ்ராவை ரீப்ளேஸ் பண்ணி. நம்ம PTC India Limitedோட CMD யாரு? மனோஜ் குமார் ஜவார். ஸோ அவர் வந்து PTC இந்தியாவோட CMD-ஆக பொறுப்பெடுத்திருக்கிறார். சரியா? ஸோ இவர் வந்து நம்ம ராஜீவ் குமார் மிஸ்ராவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கான்றதை பார்த்துட்டோம். ஸோ இவர் வந்து நிறைய பொறுப்புகள் இருந்திருக்காப்ல.
ஸோ இவர் வந்து நம்ம ஃபினான்ஸ், அதாவது வந்து இந்த பிடிசி இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேஐஓசிஎலோட ஓசிஎல் லிமிடெடோட டைரக்டர் ஆஃப் ஃபினான்ஸா வந்து இருந்தாரு. கிளியரா? கிளியர். ஸோ வேற என்ன இருக்கு? எஸ், பிடிசி இந்தியா லிமிடெடோட சிஎம்டி யாரு? மனோஜ்குமார் ஜவாட், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1999. ஜோயலா உள்ள இருக்கு. எஸ். So Anita Anand has been sworn as a Canada's new foreign minister in cabinet reshuffle by Prime Minister Mark Carney. அதாவது வந்து கனடாவோட பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி இருக்கார் பாத்தீங்க, அவர் ரீசெண்டா பொறுப்பெடுத்திருந்தார். கரெக்டா? எஸ். ஸோ அவரோட ஃபாரின் மினிஸ்டராக, கனடாவோட ஃபாரின் மினிஸ்டராக நம்ம அனிதா ஆனந்த் அப்படின்றவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். கிளியர்? டன். ஸோ இதற்கு என்ன க்ளூ வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எஸ், ஸோ பிடி பீரியட் எப்பயுமே வந்து மண்ணில் விளையாண்டாதான் நல்லா இருக்கும். சரியா? மண்ணில் விளையாண்டாதான் பிடி பீரியட் வந்து நல்லா இருக்கும். பிடிசி மனோஜ் மண்ணில் விளையாண்டாதான் நல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப், தவாரா சொல்யூஷன்ஸ் பார்ட்னர் வித் கிசான்தான் அக்ரி ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அதாவது வந்து நம்ம தவாரா சொல்யூஷன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து நம்ம கிசான்தான் அக்ரி ஃபினான்ஸ் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. சரியா? கிசான்தான் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. இது மூலம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை, கிசான்தானோட லோன் லைஃப் சைக்கிள் ஒர்க் ஃப்ளோஸ் பாத்தீங்களா, அதை வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. அதாவது அவங்களோட லோன்ஸை வந்து துவாரா சொல்யூஷன்ஸ் மூலமா வந்து நிறைய இடத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க போறாங்க. சரியா? ஸோ இவங்க வந்து நம்ம ப்ரெடிக்ஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது துவாரா சொல்யூஷன்ஸோட ப்ரெடிக்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த பிளாட்ஃபார்மோட டைப் வச்சு தான் அவங்களோட லோன் வந்து சாங்ஷன் பண்றது, அதை மேனேஜ் பண்றது, அதுக்கான ரிப்போர்ட் ரெடி பண்றது, ஸோ அவங்களுக்கான சர்வீசஸை கொண்டு வரது, ஸோ இந்த மாதிரி மாடியூல்ஸ் கிரியேட் பண்றது எல்லாமே அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா தான் எடுத்துக்க போறாங்க. அவங்களோட லோன் பிளாட்ஃபார்ம் வந்து லோன் லைஃப் சைக்கிள் பிளாட்ஃபார்ம் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக துவாரா சொல்யூஷன்ஸ் கூட டைப் வச்சிருக்காங்க நம்ம கிசான்தான் அக்ரி ஃபினான்ஸ் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம பூட்டான் இருக்காங்க பாத்தீங்களா, ஸோ பூட்டான் வந்து பினான்ஸ் பே அண்ட் டிகே பேங்கோட டைப் வச்சிருந்தாங்க. எதற்காக? டூரிசம் செக்டரை டெவலப் பண்ணால், அதாவது வந்து டூரிஸ்ட் வந்து அவங்களோட கிரிப்டோ கரன்சி பேஸ்டு பேமெண்ட் சொல்யூஷன் சப்போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சி வந்து நீங்க வந்து பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம பூட்டான் வந்து பினான்ஸ் பே அண்ட் டிகே பேங்கோட சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணியிருந்தாங்க. கிரிப்டோ கரன்சியை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிளியரா? கிளியர். அவார்ட், இந்தியா ஹானர்ட் அஸ் கண்ட்ரி சாம்பியன் அட் வேர்ல்ட் பேங்க் லேண்ட் கான்ஃபரன்ஸ். வேர்ல்ட் பேங்கோட லேண்ட் கான்ஃபரன்ஸ் 2025 அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சுப்பா. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் அண்ட் கவர்னன்ஸ்க்காக ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தப்பட்டுச்சு. அந்த கான்ஃபரன்ஸ்ல இந்தியாவுக்கு கண்ட்ரி சாம்பியன் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. சரியா? கண்ட்ரி சாம்பியன் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க நம்ம இந்தியாவுக்கு வேர்ல்ட் பேங்கோட லேண்ட் கான்ஃபரன்ஸ்ல. சரியா? முக்கியமா வந்து நம்மளோட SAVMITVA, அதாவது வந்து சர்வே ஆஃப் வில்லேஜ் அபார்டி அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவைசிங் டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அப்படின்ற ப்ரோக்ராமுக்காகவும் கிராம் மன்சித்ரா அப்படின்ற ப்ரோக்ராமுக்காகவும் இந்த ரெகக்னேஷன் வந்து இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ அந்த SVAMTVA என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெசிடென்ஷியல் ஏரியா, ரூரல் ஏரியாஸ் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா பார்த்தீங்கன்னா அதை ட்ரோன் மூலமா மேப் பண்றது, ஸோ அந்த இடம் யாருக்கானதுன்றதை கிளியர் ஓனர்ஷிப் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ற ஒரு இனிஷியேட்டிவ்காகவும் கிராம் மன்சித்ரா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் லெவலில் ஸோ இந்த கிளைமேட் ரெசிலியன்ட்டாக எப்படி டெவலப் பண்ணும், ஸோ டேட்டா ட்ரைவன் இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் அதுக்கு தேவைப்படுது, ஸோ ஒரு ஸ்கீமை எப்படி லோக்கல் லெவலில் கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்காக செயல்படுற கிராம் மன்சித்ரா அப்படின்ற ப்ரோக்ராம் பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் இந்தியா வந்து டிஜிட்டலாகவும் கவர்னன்ஸ் வந்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்காக இந்தியா கண்ட்ரி சாம்பியன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெகக்னேஷன் கொடுத்துருக்காங்க வேர்ல்ட் பேங்கோட லேண்ட் கான்ஃபரன்ஸ் 2025ல. ரைட்? வேர்ல்ட் பேங்கோட பிரசிடென்ட் அஜய் பங்கா, ஹெட் குவார்டர்ஸ் வாஷிங்டன் DC USA, ஃபவுண்டட் 1944. எஸ், டன். ஸோ இதே மாதிரி நம்ம புவன் ரிபு, அவர் வந்து நம்ம வேர்ல்ட் ஜூரிஸ்ட் அசோசியேஷனோட மெடல் ஆஃப் ஆனர் வந்து வாங்கியிருந்தார். ஓகேவா? எப்போ? வேர்ல்ட் லா காங்கிரஸ் 2025 மீட்டிங்ல வந்து வேர்ல்ட் ஜூரிஸ்ட் அசோசியேஷன் இருந்து மெடல் ஆஃப் ஆனரை வாங்கியிருந்தாரு நம்ம புவன் ரிபு. ரைட்டா? நெக்ஸ்ட், பேங்கிங். QNB opens branch in India's gift city Gujarat. குஜராத் கிஃப்ட் சிட்டி இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து நம்ம கத்தார் நேஷனல் பேங்க், ஸோ நம்ம மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்காவோட மிகப்பெரிய லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அவங்க தான், QNB தான். அவங்க தான் முதல் பேங்க் இந்த மாதிரி கிஃப்ட் சிட்டில வந்து அவங்களோட பிரான்ச் ஓபன் பண்றது. சரியா? கிஃப்ட் சிட்டில அவங்களோட முதல் பிரான்ச்சை ஓபன் பண்ணியிருக்காங்க நம்ம மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியை சேர்ந்த பேங்கான கத்தார் நேஷனல் பேங்க். கிளியர்? ஸோ இது மூலமா வழக்கம் போல தான், ஸோ இந்தியன் கார்பரேட்ஸ்க்கு இன்டர்நேஷனல் லெவல் சப்போர்ட் கொடுக்குறதுக்கும் பேங்கிங் சப்போர்ட் கொடுக்குறதுக்கும் நம்ம QNB வந்து உள்ள வந்திருக்காங்க. சரி, இந்தியாக்குள்ள முதல்ல அவங்க 2017 வந்துட்டாங்க. ஸோ இப்போ கிஃப்ட் சிட்டில முறையா மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்கன் நேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு பேங்க் வந்து உள்ள போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பேங்க் நம்ம QNB தான். கிளியர்? ஸோ QNB ஃபவுண்டட் 1964, ஹெட் குவார்டர்ஸ் தோஹா, கத்தார், CEO அப்துல்லா முபாரக் அல் கலீஃபா. இதே மாதிரி நம்ம பேயு வந்து ரிசர்வ் பேங்க் இருந்து ஒரு அப்ரூவல் ஒன்று வாங்கியிருக்காங்க. என்ன அப்ரூவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர். இனிமேல் வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டரா செயல்படலாம். அதாவது ஆன்லைன் வந்து பேமெண்ட்ஸ் பண்றதுக்கான பேமெண்ட் சர்வீஸ் வந்து நம்ம பேயு வந்து கொடுப்பாங்க. சரியா? அந்த சர்வீஸ் கொடுக்கறது தான் RBI வந்து பேயுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. கிளியர்? டன். அடுத்து இன்டர்நேஷனல். டென்மார்க் லான்ச்சஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல்
ஸ்கேல் இ மெத்தனால் பிளான்ட், அதாவது வந்து வேர்ல்ட்லேயே முதல் முறையாக கமர்ஷியலா யூஸ் பண்ற இ மெத்தனால் பிளான்ட்டை வந்து டென்மார்க்ல கொண்டு வர போறாங்க. டென்மார்க்ல எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காசோ சதன் டென்மார்க்ல கொண்டு வர போறாங்க. கிட்டத்தட்ட 1. அதாவது நம்ம டாலர் கணக்கில் சொன்னோம்னா $167 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம டென்மார்க் கசோல வந்து வேர்ல்டோட முதல் கமர்ஷியல் ஸ்கேல் இ மெத்தனால் பிளான்ட்டை கொண்டு வர போறாங்க. சரியா? இதெல்லாம் 42,000 மெட்ரிக் டன்ஸ் வந்து இந்த இ மெத்தனால் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து யூரோப்பியன் எனர்ஜி அப்படின்னு சொல்லி டென்மார்க் கம்பெனியும் மிட்ஷு அப்படின்ற ஜப்பான் கம்பெனியும் சேர்ந்து தான் வந்து ஆரம்பிக்க இந்த பிளான்ட்டை வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ இவங்களுக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக நம்ம மெர்ஷெக் அப்படின்னு சொல்லி இந்த ஷிப்பிங் ஜெயின் சொல்லுவாங்க, ஷிப்பிங் ஃபீல்ட்ல இருக்கும் கம்பெனி மெர்ஷெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த இ மெத்தலான பை பண்ற ஒரு முக்கியமான ஒரு அவங்க கண்டெய்னர்ஷிப் பை பண்ற முக்கியமான ஒரு பார்ட்டா வந்து இந்த இ மெத்தனால் பிளான்ட்டுக்கு வந்து இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட்டா? ஸோ முக்கியமா இது என்ன விஷயமா இருக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷனோட டார்கெட் இருக்கு. ஸோ கார்பன் எமிஷன் வந்து எலிமினேட் பண்ணணும் 2050 அப்படின்றதுக்காக தான் இந்த ஜீரோ எமிஷன் ஃபியூல் மெத்தலான கிளீன் அமோனியாலாம் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் அதற்கு ஒரு பூஸ்ட் அப் பண்ற விதமாக தான் இ மெத்தனால் பிளான்ட்டை டென்மார்க்ல கொண்டு வரோம். சரியா? எஸ், டென்மார்க்கோட பிஎம் மெட்டே ஃபெடரிக்சன், கேபிட்டல் கோபன்ஹேகன், கரன்சி டானிஷ் க்ரோன். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்க போறாங்க. யாருக்கு? மால்டீவ்ஸ்க்கு. எவ்வளோ? $50 மில்லியன் ட்ரெஷரி பில்லா வந்து கொடுக்க போறாங்க. சரியா? எஸ். ஸோ இது வந்து அவங்களோட அதான் சொன்ன எக்கனாமியை டெவலப் பண்றதுக்கான ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியா. யாருக்கு கொடுக்குறாங்க? மால்டீவ்ஸ்க்கு. எவ்வளோ? $50 மில்லியன். கிளியர்? டன். ஒரே நிமிஷம். எஸ். நேஷனல் என்ன நேஷனல் சம்பளம் நடந்தது பார்த்துருமா? எஸ். கேபினட் அப்ரூவ்ஸ் 3,706 crore HCL Foxconn chip plant in ஜவார் உத்தரப்பிரதேஷ். அதாவது ஜவார் உத்தரப்பிரதேஷ்ல நம்ம HCLும் நம்ம ஃபாக்ஸ்கான் கம்பெனியும் சேர்ந்து ஒரு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் பேக்கேஜிங் பிளான்ட்டை கொண்டு வர போறாங்க. நம்ம எவ்வளவு செலவுல 3,706 கோடி ரூபாய் செலவுல அதற்கு நம்ம கேபினட் வந்து அப்ரூவல் கொடுத்து விட்டார்கள். சரி, இது வந்து நம்ம செமிகண்டக்டர் மிஷனை வந்து அச்சீவ் பண்றதுக்கான ஒரு பார்ட்டா வந்து இந்த பிளான்ட்டும் செயல்படும். ஸோ 2027 இருந்து இந்த பிளான்ட் வந்து ஆபரேஷன்ஸ்க்கு வந்துடும். ஸோ இது வந்து லோக்கல் செமிகண்டக்டர் டிமாண்டை வந்து சால்வ் பண்றதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். சரியா? ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதே டைம்ல வந்து இது வந்து இந்த பிளான்ட் வந்து எதாவது சம்மந்தப்பட்ட பிளான்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளி அண்ட் பேக்கேஜிங் ஆஃப் டிஸ்பிளே டிரைவர் சிப்ஸ். சில டிஸ்பிளே டிரைவர் சிப்ஸ்க்கான ஒரு அசம்பிளி அண்ட் பேக்கேஜிங் பிளான்ட்டாக தான் இந்த பிளான்ட் இருக்கும். ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், கார்ஸ், பிசிஸ்க்குலாம் தேவைப்படுற இந்த டிஸ்பிளே டிரைவர் சிப்ஸ் ரெடி பண்றதுக்கான ஒரு பிளான்ட்டாக தான் இந்த செமிகண்டக்டர் பிளான்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? எஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு 20,000 வேஃபர்ஸ் வந்து ரெடி பண்ணும். அடுத்து 36 மில்லியன் யூனிட்ஸ் வந்து ஒரு மந்த்துக்கு இது வந்து அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? எனக்கு ஒன்றும் வரல, இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2027 செயல்பட போது 3,706 கோடி ரூபாய் செலவுல HCLும் ஃபாக்ஸ்கானும் சேர்ந்து கொண்டு வர ஒரு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் பேக்கேஜிங் பிளான்ட் ஜவார் உத்தரப்பிரதேஷ்ல வரப்போது. அதற்கான அப்ரூவல் தான் நம்ம யூனியன் கேபினட் கொடுத்திருக்காங்க. ரைட்டு. ஸோ இதே மாதிரி இந்தியாவோட முதல் 3nm சிப் டிசைன் சென்டரை வந்து நம்ம ரெனசஸ் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா வந்து கொண்டு வர போறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நொய்டாலையும் பெங்களூர்லையும் 3nm சிப்ஸ் டிசைன் சென்டரை வந்து கொண்டு வர போறாங்க ரெனசஸ் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா. ஸோ அதை வந்து இனாகரேட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ். ஸ்டேட்டு இந்தியன் ஸ்டேட் தான். IWA open Srinagar office to push inland waterways in Jammu and Kashmir. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்த இன்லாண்ட் வாட்டர்வேஸ் வந்து டெவலப் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம இன்லாண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ரீஜனல் ஆஃபீஸ் ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டு வர போறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ அங்கே வந்து நிறைய இந்த எப்படி சொல்றது ஸோ இந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும், இன்லாண்ட் வாட்டர்வேஸ் மூலமாக நிறைய டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். முக்கியமாக வந்து நம்ம IWA வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்மெண்டோட ஒரு டைப்பை வச்சு ஸோ இந்த நேவிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நாங்கள் டெவலப் பண்ணுறோம், இன்லாண்ட் நேவிகேஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறோம். ஸோ எந்தது முக்கியமாக வந்து நம்ம 3 வாட்டர்வேஸ் நேஷனல் வாட்டர்வேஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. செனாப், ஜலேம், ரவி அப்படின்ற 3 வாட்டர்வேஸை செலக்ட் பண்ணி ஸோ அதை தான் வந்து நாங்கள் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை வந்து நாங்கள் மேம்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம IWA. அதோட தொடர்ந்து தான் நம்ம ஸ்ரீநகரில் வந்து அவங்களோட ரீஜனல் ஆஃபீஸையும் கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டு. ஸோ இது மூலமாக முக்கியமாக வந்து இந்த எப்படி சொல்றது ஸோ அங்கே நம்ம அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனில் வந்து ரிவர் டிரான்ஸ்போர்ட் டூரிசம் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். இந்த நேஷனல் வாட்டர்வேஸை கிளியர் பண்ணால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணால் இன்னும் நம்ம இந்த வாட்டர்வேஸை டெவலப் பண்ண டிரான்ஸ்போர்ட்டே வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்லாண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. எங்க? ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிஎம் உமர் அப்துல்லா, லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா, கேபிட்டல் ஜம்மு ஸ்ரீநகர். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம IWA வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட் கூட வந்து ஒரு MOU போட்டிருக்காங்க. எதற்காக?
அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ரிவர் க்ரூஸ் டூரிசம் வந்து டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஆல்ரெடி இதை சொல்லிட்டேன், இருந்தாலும் ரீசன்ட் நியூஸ்ல வச்சிருக்கேன் பார்த்துக்கோம். மகாராஷ்டிரா லான்ச்சஸ் பாலிசி டு ப்ரொமோட் யூஸ் ஆஃப் சாண்ட், அதாவது வந்து மேனுஃபேக்சர்டு சாண்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ கிராவல்ஸை வந்து க்ரஷஸ் பண்ணி ஸோ அந்த விஷயத்தை அதை வந்து சாண்டா மாற்றி அதாவது நம்ம கட்டுமான பணிகளுக்கு யூஸ் பண்ணுறது இருக்கு பார்த்தீங்களா. சாண்டு சாண்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எஸ். ஸோ அந்த சாண்டை வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சாண்ட் தான் யூஸ் பண்ணணும். கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் சாண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட். இல்லை வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, வேற ஏதாவது யூஸ் பண்ணீங்க என்றால் குழந்து விடுவேன் அப்படின்னு சொல்லாம நீங்க இதான் கம்பல்சரியா யூஸ் பண்ணணும். எதற்காக அப்படின்னா இந்த ரிவர் சாண்ட் மைனிங் வந்து தடுக்கணும், அதே டைம்ல வந்து நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸும் வந்து ப்ரமோட் பண்ணணும். ஸோ இதுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, அதுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, நடுவில் ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும், அதான் அந்த சாண்ட். ஸோ கம்பல்சரி ஆக்கிருக்காங்க கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு நீங்க பில்ட் பண்ண கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா நீங்க இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு. சரியா. ஸோ இது முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 50 கிரஷர் மிஷின் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 50 கிரஷர் மிஷின் வச்சுக்கலாம். 1500 ஸ்டேட் ஃபுல்லாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக இந்த 1500 கிரஷர் மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சாண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைம் வந்து இந்த லேண்ட் வந்து லீஸ் கொடுப்பாங்கல்ல. ஸோ ஸ்டேட் சாண்ட் வந்து லேண்ட் வந்து லீஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் கிரஷர்ஸ் எடுத்து அதை மண்ணா மாற்றுறதுக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேஸில் வந்து நீங்கள் வந்து சாண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்து வச்சுக்கலாம், லீஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே? மகாராஷ்டிராவோட கேபிட்டல் மும்பை, சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ், கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன். ரைட். ஸோ இதே மாதிரி மத்திய பிரதேச மகாராஷ்டிரா வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்களே, எதற்காக போட்டாங்க? எஸ். ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்காக தப்தி பேசின் மெகா ரீசார்ஜ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்றதுக்காக மத்திய பிரதேசும் மகாராஷ்டிராவும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ரைட். டன். அவ்வளவுதான் முடிந்தது. ஸோ அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஸோ இதில் வந்து என்னடா நியூஸ் இவ்வளோதான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோ, 15ஆம் தேதி நியூஸ் அவ்வளோதான். ஸோ அடுத்தது நியூஸில் வந்து உங்களுக்கு நிறையா சப்போர்ட்ஸ் நிறையா விஷயங்களை வந்து சேர்த்து கொண்டு வந்துடுவேன், பயப்பட வேண்டாம். ஸோ எதையும் நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக படிங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்கப்பா. எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்ற ரொட்டீனுக்குள்ளே வந்துடும். அப்படி ரொட்டீனுக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. ஸோ அது கஷ்டமாக தெரியாதுன்றப்போ நீங்கள் எத்தனை அதை பண்ணிங்கனாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் நார்மலான ஒரு செயல்பாடாக இருப்பீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஸ்டோர் ஆகும், ப்ரெஷர் இருக்காது, டென்ஷன் இருக்காது, படிக்கணுமே அந்த ஒரு 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 எப்படி சொல்றது அந்த ஒரு நமச்சல் இருந்தே இருக்கும், ஒரு மாதிரி தோணிட்டே இருக்கும், ஐயோ படிக்கல தோணிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் ரெகுலராக படிங்க, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க, எப்பயுமே வந்து மிஸ் பண்ணிடாமல் ஃபாலோ அப்லேயே வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ஸோ நீங்கள் படிக்க தான் டெவலப் ஆக முடியும், படிக்க தான் வளர முடியும். நீங்கள் வளரணும்னு நினச்சிங்கன்னா வளர்ந்துட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்து உங்களுக்கு லைவாக தான் இருக்கும், வீடியோவாக இருக்காது. ஸோ மேபி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மேபி 2 லைவ் வரலாம், 2 நாள் 16-17 லைவ் வரலாம். ஸோ லைவாகவே கொண்டு வந்துடுவேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக, எதையுமே மிஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ டாடா, பபாய், see you, பாய்.